செந்தூரம் அப்படின்னாக்க சிந்தூர் அப்படின்னுட்டு கல்கத்தாவில் பெண்கள் எல்லாம் இந்த இடத்துல வகுடுல வச்சுப்பாங்க. இங்க நம்ம ஊர்ல குங்குமம் வச்சுக்கிற மாதிரி அவங்க செக்கச்சவேல்னு இருக்கும். அந்த சிவப்பு பொடி செந்தூரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, செந்தூர பொடி. அந்த செந்தூரத்துல எண்ணெய அல்லது வெண்ணெய போட்டு குழைச்சு அனுமாருக்கு ஒரு காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஆரஞ்சிஷா இருக்கும். இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்ன ஆச்சா, அனுமார் பிரம்மச்சாரி, ஆனா ஒரு குழந்தை மனசு, அவருக்கு ஒன்றும் தெரியாது. ராமருடைய வாசல்லையே உட்கார்ந்து இருப்பாராம். அவர் ஒரு நாளைக்கு சீத்தை குளிச்சுட்டு கண்ணாடியை பார்த்து சிந்தூரம் வச்சுட்டு இருந்த பொழுது இவர் அங்கேருந்து போயிட்டு, இது நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். நான் வச்சுக்கலாமான்னு கேட்ட உடனே சீதைக்கு ஒரே சிரிப்பு தாங்கலையாம். இல்லை, நான் தான் வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்ட பொழுது, நான் அவரோட பத்னி இல்லையா, அதனால வச்சுக்கிறேன். நீ எதுக்கு வச்சுக்கிறம்மான்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாலாம், ராமர் நிறைய நாள் ஆயுசோட இருக்கணும் இல்லையா, இந்த வகுட்ல ஏன் குங்குமம் அணியறாங்கன்னாக்கா கணவனுக்கு நல்ல தீர்க்க சௌமாங்கல்யம் இவளுக்கு வேணுங்கிறதுக்காக, அதுக்காக தான் அந்த சிந்தூரம் வைக்கிறது வழக்கம். இங்க வச்சுண்டா அப்படின்னு கேட்ட பொழுது அவ சொன்னாலாம், ராம்ஜிக்கு நல்ல ஆயுசு, எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ யுகம் யுகமா இருப்பாருங்கிறதுக்காக தான். ஒண்ணு அப்படியா, சரின்னுட்டு போய் இவர் என்ன பண்ணாரா, கடையில போனார். எனக்கு சிந்தூரம் வேணும் அப்படின்ன போது அந்த கடைக்காரன் நினைச்சானா, ஒரு சின்ன குப்பியில கொடுத்தானா. நை நை, எனக்கு நிறைய வேணும்னு. நிறையன்னா எவ்வளவு, எனக்கு 2-3 சாக்கு வேணும் அப்படின்ன உடனே அவன் பார்த்தானா, என்கிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையும் கொடுக்குறேன் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அவர் எல்லாத்தையும் தூக்கி அங்க உச்சந்தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் கொட்டின்ட்டுட்டாராம். கொட்டின்ட்டு அப்படி லேசா உதுத்துட்டு சீதை கிட்ட நின்னாராம். இது என்ன வேஷம் ஆஞ்சநேயா, இது என்னத்துக்கு இப்படி சிந்தூரத்தை நீ பூஜைன்னு நிக்கிற? நீங்க தானே சொன்னீங்க இங்க வச்சுண்டாலே ஆயுசு நிறைய ராமனுக்காகனுட்டு, நான் இவ்வளோ பூசின்னு விட்டேனே, அப்ப எத்தனை வருஷம் அவர் இருப்பார். அப்ப அங்க ராமர் ரொம்ப சிரிச்சாராம். சீத்தை தீர்க்க சுமங்கல்லியா இருக்கணுங்கிறதுக்காக அவ இவ்வளோண்டு சிந்தூர்ல வச்சுக்கிறான்னா, நீ உடம்பு பூரா பூசின்னு வந்துட்டேன், உனக்காக தானே ராமா, நீ எத்தனை வருஷம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே ராமான்னு சொன்னாராம். அதனாலதான் இன்னைக்கும் வடநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சிந்தூரை வெண்ணெயில குழைச்சு அல்லது எண்ணெயில குழைச்சு ஆஞ்சநேயருடைய சிலை பூரா பூசி நமக்கு அதை பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க.